மூப்பனார் அவருடைய நினைவு தினத்துக்கு திரு டிடிவிக்கு திரு வாசன் அவர்களே அழைப்பு விட்டார் அப்படிங்கிறத சாட்சியாக இருந்து அண்ணாமலை சொல்கிறார். ஸோ இதெல்லாம் ஊடகங்களில் வரக்கூடிய யூகங்கள் அல்லது ஊடகங்கள் பாஜக அதிமுக கூட்டணிக்கு எதிராக செய்யக்கூடிய வியூகங்கள். அழைப்பு விடுக்கலன்னு இவங்க யார் பண்ணா? திரு வாசன் அவருடைய ஃபோனை பார்த்தாங்களா? திரு டிடிவியுடைய ஃபோனை பார்த்தாங்களா? யாரோ ஒருத்தர் ஃபோனில் போய் கூட கூடுவாங்க. திரு அண்ணாமலை சாட்சி சொல்லுகிறார், என்னுடைய முன்னாடி தான் அந்த அழைப்பு நடந்தது, திரு டிடிவி அழைக்கப்பட்டார். அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? வர முடியாமல் போகிறதுக்கு 100 காரணங்கள். நான் ஏற்கனவே சொன்ன போல் திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லி கூட்டத்துக்கு கலந்துக்கல. அப்போ அவர் அமித்ஷாவுக்கு சவால் விடுறாருன்னு அர்த்தமா? அமித்ஷாவள்கிட்ட நான் ஃபோனில் பேசினேங்கன்னே சொல்கிறார். ஊடகங்கள் உட்கார்ந்துக்கிட்டு ஏதாவது ஒன்று எழுதிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு இது எப்படி பார்த்தாலும் பிரச்சனை டிஎம்கே கூட்டணி பற்றியே போகணும், ஏடிஎம்கே கூட்டணி பற்றி பேசிடக்கூடாது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாருடைய படம் திறக்கப்பட்டதே, அது எங்கே பெரியாருடைய படம் ஆணி கூட அடிக்காமல் டேபிளில் வச்சுருக்காங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அது என்னங்க ஒரு 50 பேர் கூட இல்லாத ஒரு குறுங்கூட்டமாக இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அது ஒரு பெரியாரை பற்றி அதுவும் தமிழக முதலமைச்சர் போகிறாருன்னா பெரும் கூட்டமாக இருக்க வேண்டாமான்னு கேட்குறேன்.